குடிபோதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு ரெட்டேரி குமரன் மருத்துவமனை ரிடம்டிவ் ரெக்கவரி கேர் சார்பில் 7.5 கிலோமீட்டர் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, இந்திய மருத்துவ சங்கத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் அருணன் காமராஜர், அறக்கட்டளை நிறுவனர் தங்கமுத்து, ரெட்டேரி குமரன் மருத்துவமனை நிறுவனர் ஆறுமுகசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை தொடங்கி வைத்தனர். இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு போதை பழக்கத்தினால் அன்னையில் பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அப்படின்ற அந்த ஒரு நேரத்தில் இந்த போதை பற்றிய விழிப்புணர்வை யதார்த்தமாக நடந்திருக்கக்கூடும். ஏன்னா இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே இதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. டாக்டர் ஆறுமுகசாமி என்னுடைய நண்பர், அவர் இதை அழைக்கும் போது இதை போன்ற ஒரு நிகழ்வுக்கு பிறகு இந்த சந்திப்பு நடக்கும் அப்படின்றது, இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. இருந்தாலும் இன்று போதை அப்படின்றது உலகம் முழுவதும் ஒரு பெருமளவில் அனைவருக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் போதைக்கு உட்படுபவர்களால் சுற்றி இருப்பவர்களுக்கு தான் அதிகமான பிரச்சனைகள். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா போதையில் இருக்கிறவங்களுக்கு அவருடைய யதார்த்தம், அவருடைய என்ன அவர்கள் உடம்பில் பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் தான் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாவார்கள். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டி சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த ஆணழகன் போட்டியில் சேலம் மாவட்டம் முழுவதும் இருந்து 200 ஆணழகன்கள் கலந்து கொண்டனர். இதில் முதல் பரிசாக 5000, 2வது பரிசாக 3000, 3வது பரிசாக 2000 மற்றும் பதக்கம், சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை இமய பாரதி என்ற இளைஞர் தட்டி சென்றார். அவருக்கு 60,000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்னையூர் சிவாவை ஆதரித்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருநந்திபுரம், பிடாரிப்பட்டு, சேக்குன்னத்தூர், கவுளப்பாக்கம், புதூர் நகர் ஆகிய பகுதிகளில் தமிழ்நாடு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக அரசின் பல்வேறு சாதனைகளையும் அரசு நலத்திட்டங்களையும் பொதுமக்களிடையே எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தனர். இந்நிகழ்வில் திமுக விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌதம சிகாமணி, விசிக விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன், மேலிட பொறுப்பாளர் குணவழகன், மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் எழில்மாறன், ஒன்றிய செயலாளர்கள் ஜெயச்சந்திரன், வெற்றிவேந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் போதைப் பொருளுக்கு எதிராக காவல்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் போலீசார் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. 2 நாட்களாக நடைபெற்ற இந்த கிரிக்கெட் போட்டியில் ராயபுரம், வண்ணாரப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் இருந்து 15க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. இதில் தற்போது நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலிடம் பிடித்த அணிக்கு கோப்பையுடன் 7,500 ரூபாய் பணமும், 2ஆம் இடம் பிடித்த அணிக்கு கோப்பையுடன் 5,000 ரூபாய் பணமும் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் குடுவாஞ்சேரி சுற்றுவட்டார பகுதிகளான மகாலட்சுமி நகர், சத்யசாய் நகர், அம்பாள் நகர், விஷ்ணுபிரியா நகர், நெல்லிக்குப்பம் சாலை, கன்னிவாக்கம், ஆதனூர் ஆகிய பகுதிகளில் இரவு நேரங்களில் தொடர்ச்சியாக சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு வந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் குடுவாஞ்சேரி மின்சாரத்துறை அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் குடுவாஞ்சேரி அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ரோந்து போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். திருச்சி மாவட்டம் கொள்ளிடம் ஆற்று பாலத்தில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றது.
இந்த கொள்ளிடம் ஆற்று பாலத்தின் உச்சியில் ஏறி சில இளைஞர்கள் ஆபத்தான முறையில் ஆற்றில் குதித்து உற்சாகத்தோடு குளித்து வருகின்றனர். இதனால் அச்சமடைந்துள்ள வாகன ஓட்டிகள் அசம்பாவிதம் ஏற்படுவதற்குள் மாவட்ட நிர்வாகமும் மற்றும் ஸ்ரீரங்கம் போலீசாரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளி மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் தமிழக காவல்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சென்னை எம்கேபி நகர் காவல் நிலையம் மற்றும் கொடுங்கையூர் காவல் நிலையம் யாசர்பாடி போக்குவரத்து போலீசார் சார்பில் எம்கேபி நகரில் உள்ள விவேகானந்தா பள்ளி மாணவர்களுடன் இணைந்து போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இதில் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அதனை பயன்படுத்தினால் உடலுக்குள் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்தும் பள்ளி மாணவர்களுக்கு போலீசார் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் எம்கேபி நகர் போலீசார் மற்றும் கொடுங்கையூர் போலீசார் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி சிவஞானபுரத்தை சேர்ந்த கார்த்திக் என்பவர் தனது குடும்பத்தினர் 11 பேருடன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சென்றுள்ளார். இதையடுத்து கடலில் புனித நீராடிய போது கார்த்திக் மனைவி ஜோதி கழுத்தில் அணிந்திருந்த 5 பவுன் தங்கச் செயின் கடலில் விழுந்துள்ளது. இதுகுறித்து அவர்கள் புற காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் போலீசார் கோயில் கடல் பாதுகாப்பு குழுவினர் மற்றும் சிற்பி அரிக்கும் தொழிலாளர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சுமார் 4 மணி நேரம் தேடலுக்கு பிறகு கடலில் விழுந்த 5 பவுன் தங்கச்சேனை கோயில் கடல் பாதுகாப்பு குழுவினர் மற்றும் சிப்பி அரிக்கும் தொழிலாளர்கள் கண்டுபிடித்து ஜோதியிடம் ஒப்படைத்தனர். கடலில் விழுந்த நகையை போராடி கண்டுபிடித்துக் கொடுத்த கோயில் கடல் பாதுகாப்பு குழுவினர் மற்றும் சிப்பி அரிக்கும் தொழிலாளர்களை பக்தர்கள் வெகுவாக பாராட்டினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வில்லியனூர் உதவி ஆய்வாளர் சரண்யா மற்றும் பொறுப்பு உதவி ஆய்வாளர் பெரியசாமி தலைமையிலான வில்லியனூர் போலீசார் இரவு நேரத்தில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதியில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த கனவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் மற்றும் கடப்பேரிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த சுனில், சுபாஷ், மனோஜ் ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது அவர்கள் வழிப்பறி கொலையில் ஈடுபட்டதும் அவர்களிடம் கத்தி மற்றும் பயங்கர ஆயுதங்கள் இருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ரோட்டரி கிளப் மதுரை மிட் டவுன் சார்பில் வானில் சிறகடிப்போம் என்ற தலைப்பில் மதுரை அரசு பள்ளி மாணவர்களை விமானத்தில் அழைத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிலையில் மதுரை விமான நிலையம் வந்த மாணவர்களை மதுரை மேயர் இந்திராணி, மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் ஆகியோர் ரோஜாப்பூ மற்றும் இனிப்புகள் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இதைத் தொடர்ந்து 8 மாணவ மாணவிகள் மற்றும் ஒரு ஆசிரியர் என 9 பேர் மதுரை விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் சென்னை புறப்பட்டு சென்றனர். மேலும் சென்னையில் நடைபெறும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்ட நிகழ்ச்சியை பார்வையிட்டு மீண்டும் பேருந்து மூலமாக மதுரை புறப்பட்டு செல்கின்றனர். ஒரு 10 அரசு பள்ளி மற்றும் மாநகராட்சி பள்ளி மாணவர்களை நம்ம இங்கேருந்து மதுரை டு சென்னை விமானத்தில் அழைத்து சென்று அங்கேருந்து சட்டசபை கூட்டத்தொடரில் பங்கு பெற வச்சுட்டு சென்னை உள்ள சுற்றுத்தலங்களை பார்த்துட்டு மறுபடியும் ஈவினிங் பேருந்து மூலியமா நம்ம மதுரைக்கு நம்ம திரும்பி போகிறோம். நம்மளோட அரசு பள்ளி மாணவர்கள் அண்டு மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகிறது ஒரு கனவாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கனவை ரோட்டரி கிளப் மிட் டவுன் சார்பாக அதை ஒரு சின்ன ஒரு நிறைவேற்றத்துக்குள்ள நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு இன்னைக்கு முதல் முயற்சி நாங்கள் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். MSM தற்காப்பு கலை அறக்கட்டளை சார்பில் இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு உலக சாதனைக்காக சென்னை புது வண்ணாரப்பேட்டை MPT விளையாட்டு மைதானத்தில் சிலம்பம் சுற்றும் போட்டி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கண்களை கட்டிக்கொண்டு ஒரே இடத்தில் 3 விதமான சிலம்பம் சுற்றினர். மேலும் சினிமா பாடலுக்கு கண்களை கட்டிக்கொண்டு மாணவர்கள் நடனமாடி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர். பின்னர் சிலம்பம் சுற்றிய மாணவர்களுக்கு கேடயம் அணிவித்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சான்றிதழை சென்னை புது வண்ணாரப்பேட்டை காவல் ஆய்வாளர் கிருஷ்ணராஜ் வழங்கினார். நான் சிலம்பம் மாஸ்டர் கூட 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு 3 மணி நேரம் வேர்ல்டு ரெக்கார்ட் நாங்கள் சுற்றி முடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நோபல் வேர்ல்டு ரெக்கார்டில் 2 மணி நேரம் சுற்றி இருக்கோம். இன்னைக்கு இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டில் 3 மணி நேரம் சுற்றிட்டு கண்ணை மூடி சுற்றி இருக்கோம். நாங்கள் இதில் எங்கள் மாஸ்டர் மேகநாதன் 45 வருஷமா சொல்லித்தராங்க. அதுவும் ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. இந்த இதில் யாருக்கும் ஃபீஸ் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ. 45 வருஷமா அவங்க சொல்லித்தராங்க. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஆலங்குளத்தில் அரசு பொதுத்துறை நிறுவனமான தமிழ்நாடு அரசு சிமெண்ட் ஆலை உள்ளது. இந்த ஆலையில் கடந்த பல வருடங்களாக உற்பத்தி குறைந்து நலிவடைந்து வருகின்றது. இதனால் இங்குள்ள ஒப்பந்த பணியாளர்கள் வேலை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது.
எனவே பழமையான உற்பத்தி முறையான ஈரப்பத முறையை மாற்றி நவீன உலர் பதன முறையில் சிமெண்ட் தயாரிக்க ஆலையை நவீனப்படுத்தி உற்பத்தியை அதிகரிக்க வலியுறுத்தியும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் ஆலங்குளம் முக்கு ரோட்டில் ஆலை பாதுகாப்பு கமிட்டியினர் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆலை பாதுகாப்பு கமிட்டியினருடன் ஒப்பந்த தொழிலாளர்கள், அனைத்து கட்சியினர், வணிகர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சானார்பட்டி அருகே எல்லைப்பட்டி கிராமத்தில் 20 ஏக்கர் பரப்பளவில் கிழவன் குளம் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் கண்மாயில் நீர் வற்றியவுடன் ஊர் சார்பில் மீன்பிடி திருவிழா நடத்துவது வழக்கம். இந்நிலையில் நத்தம், கோபால்பட்டி, சானார்பட்டி, மேட்டுக்கடை, கொசவப்பட்டி மற்றும் வெளி மாவட்டங்களான சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டு ஊத்தா மீன்பிடி கூடையை கொண்டு மீன்களை பிடித்தனர். இதில் மீன்பிடி பிரியர்கள் சிலருக்கு 1 கிலோ முதல் 2 கிலோ எடை வரை மீன்கள் கிடைத்தது. பலருக்கும் மீன்கள் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். தருமபுரி மாவட்டத்தில் போதைப்பொருள் எதிர்ப்பு மற்றும் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இப்போட்டியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டீபன் ஜேசுபாதன் தொடங்கி வைத்தார். மாவட்ட விளையாட்டு அரங்கில் இருந்து தொடங்கிய இந்த மாரத்தான் விழிப்புணர்வு ஓட்டம் நேதாஜி பைபாஸ் சாலை 4 ரோடு, பெரியார் மன்றம், SV ரோடு, பச்சையம்மன் கோயில், மதுராபாய் திருமண மண்டபம் வரை சென்று நெசவாளர் காலனி வழியாக மாவட்ட விளையாட்டு மைதானத்தை வந்தடைந்தது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த மாரத்தான் ஓட்டத்தில் நூற்றுக்கணக்கான பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். பின்னர் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிசுகளை வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம், தேரெழுந்தூர், கோமல், பாளையூர், மங்களூர், திருக்கடையூர், பொறையார், தரங்கம்பாடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள நெய்வேலி வட்டம் 29 உள்ள ரவுண்டானாவில் இரவு நேரத்தில் வெளிச்சம் தருவதற்காக ஹைமாஸ் விளக்கு அமைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அமைக்கப்பட்ட ஹைமாஸ் விளக்கிற்கு மின்சாரம் செல்வதற்காக மின் இணைப்பு பெட்டி ஒன்று அமைக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் மதுபோதையில் இருந்த ஆசாமி ஒருவர் கொளுத்தும் வெயிலில் மின்சாரம் செல்லக்கூடிய மின் இணைப்பு பெட்டி மீது ஏறி படுத்துக்கொண்டு தூங்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்சாரம் செல்லக்கூடிய பெட்டியின் மீது ஆபத்தை உணராமல் அலப்பறையில் ஈடுபட்ட போதை ஆசாமி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், நாள்தோறும் மது போதை ஆசாமிகளின் அட்டகாசம் நெய்வேலி பகுதிகளில் அதிகரித்து வருவதாகவும், சம்பந்தப்பட்ட நெய்வேலி காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் மற்றும் NLC ஊழியர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். திருச்சி சங்கிலி ஆண்டபுரம் பகுதியில் உள்ள துரைசாமிபுரம் தனமணி காலனி பகுதியைச் சேர்ந்தவர்கள் கலியமூர்த்தி ஜெயந்தி தம்பதியினர். இவர்களுக்கு ஒரு மகன் உள்ள நிலையில் மகன் கிருஷ்ணசாமிக்கு கடந்த 6 மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமலும் மனநலம் குன்றியும் இருந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் மகன் குணமடைய வேண்டும் என கோயில் மற்றும் பள்ளிவாசலுக்கு ஜெயந்தி அடிக்கடி அழைத்து சென்றதாக கூறப்படுகின்றது. இது கிருஷ்ணசாமிக்கு பிடிக்காமல் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த கிருஷ்ணசாமி வீட்டில் இருந்த மண்வெட்டி கட்டையை எடுத்து ஜெயந்தியை சரமரியாக தாக்கியுள்ளார். இதில் ஜெயந்தி படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து தாய் இறந்ததை கண்ட கிருஷ்ணசாமி அங்கிருந்து தப்பி தலைமறைவாகிவிட்டார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த பாலக்கரை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஜெயந்தியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தலைமறைவான கிருஷ்ணசாமியை போலீசார் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை அடுத்த புளியங்கண்ணு கிராம பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார். இவர் அந்த பகுதியில் செங்கல் சூளை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவருக்கு சொந்தமான செங்கல் சூளையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 நபர்களை சுரேஷ்குமார் கொத்தடிமைகளாக நடத்தி வருவதாக ராணிப்பேட்டை கோட்டாட்சியர் மன்னோன்மணிக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மன்னோன்மணி தலைமையிலான குழுவினர் செங்கல் சூளைக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த காமாட்சி, கார்த்தி, சத்யா, சீனு, சௌந்தர்யா ஆகிய 5 நபர்கள் கொத்தடிமைகளாக பணியாற்றுவது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவர்களை உடனடியாக கோட்டாட்சியர் மீட்டு விசாரணை மேற்கொண்டது. அவர்கள் திருவள்ளுவர் மாவட்டம் திருத்தணி அடுத்த சேருக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும், இவர்களுக்கு முன்பணமாக 91,000 கொடுத்து செங்கல் சூளைக்கு வேலைக்கு அழைத்து வந்ததும் தெரிய வந்தது. மேலும் வேலைக்கு வந்தவர்களிடம் அதிகப்படியான பணிசுமையை புகுத்தியதாகவும், அதற்கான உரிய ஊதியம் வழங்காமல் கொத்தடிமைகளாக நடத்தி வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து மீட்கப்பட்ட அனைவரும் அவர்களது சொந்த கிராமத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.
மேலும் செங்கல் சூளை உரிமையாளரான சுரேஷ்குமார் மீது சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி சுவர்ணா தொடங்கி வைத்தார். இதில் இளமையில் கல்வி கற்பது குறித்தும் போக்சோ வழக்குகளுக்கு உடனே புகார் அளிப்பது குறித்தும் குழந்தைகளை வேலைக்கு அனுப்பக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சென்று பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கிய இந்த பேரணி தேரடி கைலாசநாதர் கோயில் தெரு, பொன்னுசாமி அரண்மனை தெரு வழியாக சென்று தூய மேரி பள்ளி வளாகத்தில் நிறைவடைந்தது. கவிஞர் கண்ணதாசனின் 98வது பிறந்த தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தேவக்கோட்டை கோட்டாட்சியர் பால்துரை, காரைக்குடி வட்டாட்சியர் தங்கமணி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கவிஞர் கண்ணதாசனின் மகள் விசாலாட்சி பழனியப்பன், மக்கள் தொடர்பு அலுவலர் ராஜசெல்வம் உள்ளிட்டோர் மரியாதை செய்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வட்டத்தூர் ஊராட்சியில் உள்ள தொலையானம் கிராமத்தின் வழியாக பெலாந்துறை வாய்க்கால் செல்கிறது. பல கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வாய்க்காலில் சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மழை வடிகால் நீர் மற்றும் பாசனத்திற்கு உதவிடும் தண்ணீர் செல்கிறது. இந்நிலையில் தொலையானம் கிராம பகுதி வழியாக செல்லும் வாய்க்கால் தூர்வாராமல் இருப்பதால் வாய்க்காலின் உள்ளே கோரைகள், ஆகாய தாமரைகள், முட்புதர்கள் சூழ்ந்து வாய்க்கால் சேரும் சகதியுமாகவும் சாக்கடையாகவும் மாறியுள்ளது. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசு தொல்லையும் அதிகரித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் கூறுகின்றனர். எனவே மழைக்காலத்தை முன்னிட்டு விரைவாக வாய்க்காலை முழுமையாக தூர்வார வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சியில் 33 வார்டுகள் உள்ளன. இந்த 33 வார்டுகளிலும் ஒப்பந்த தூய்மை பணியாளராக 120 பேர் பணியாற்றி வருகின்றனர். மேலும் தனியாருக்கு சொந்தமான நிறுவனம் இப்பணியை ஒப்பந்தம் எடுத்து செய்து வருகிறது. இந்நிலையில் இந்நிறுவனம் ஆத்தூர் நகராட்சியில் பணியாற்றும் 120 ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் ஓட்டுநர்களுக்கு 1 மாத கால சம்பளம் வழங்காததால் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் 120 பேரும் பணிக்கு செல்லாமல் நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனடியாக வழங்கக் கோரி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த முற்றுகை போராட்டத்தால் ஆத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட 33 வார்டு பகுதியில் காலை முதலே தூய்மை பணிகள் மேற்கொள்ளாமல் குப்பைகள் தேங்கியுள்ளன. தூத்துக்குடியில் அரசு உதவி பெறும் கல்லூரியான வஉசி கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக அளவு கல்வி கட்டணம் வசூல் செய்வதாகவும், மேலும் பராமரிப்பு கட்டணம் என்ற பெயரில் மாணவர்களிடம் சுமார் 2000 முதல் 5000 வரை பெற்று வருவதை கண்டித்தும் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் வஉசி கல்லூரி முன்பு கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிக அளவு கல்வி கட்டண கொள்ளையை தடுக்க இந்த விஷயத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் உயர்கல்வித்துறை தலையிட்டு மாணவர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ச்சியாக வஉசி கல்லூரி நிர்வாகத்தில் D1 அலுமினிக்கு என்ற பெயரில் மாணவர்களிடம் கல்வி கொள்ளையடித்துக் கொண்டு வஉசி நிர்வாகம் தொடர்ச்சியாக பெற்றோர்களுக்கு அலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு இந்த கல்வி கட்டணத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும், இல்லையெனில் மாணவர்களுக்கு பெரும் ஆபத்து விளைவிக்கும் என்ற பெயரில் மாணவர்களை மேற்கொள்கிறது கல்வி நிர்வாகம். அது மட்டுமல்லாமல் சுயநிதி பாடப்பிரிவு மாணவர்களுக்கு போன வருடம் 13,000 வாங்க கல்வி கட்டணம் இந்த வருடம் 19,000 ஆக்கிருக்காங்க. என்ன ரீசன் கேட்டா நாங்க ஸ்டாஃப் சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. D1 அலுமினிக்கு செலுத்தி கேட்டா எங்களுக்கு கல்விக்கு காசு தரல, எங்களுக்கு மாணவ நிர்வாகம் காசு தராமல் புறக்கணித்து கல்வியை எழுதிருக்காங்க. அவங்க தொடர்ச்சியா மாணவர்கள் காசு வாங்குங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி போராட்டம் பண்ண மாணவர்கள் செத்த நாளே கல்லூரிக்கு வார படிக்கக்கூடாது மாணவத்தை நடத்திட்டு இருக்காங்க. கல்வி சங்கம் பண்ணிட்டு இருக்காங்க வஉசி நிர்வாகம். அது இந்திய மாநிலம் ஒருபோதும் அனுமதிக்காது. தொடர்ச்சியா இதே தொடர்ந்துச்சு அப்படின்னா வீடு வஉசி நிர்வாகத்தில் போராட்டம் நடைபெறும் தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கல்லல் கிராமத்தைச் சேர்ந்த 78 வயது மூதாட்டி சாத்தமை. இவர் தனது தந்தை பெங்களூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யும் பொழுது அங்கு தனியார் பள்ளியில் 3ஆம் வகுப்பு வரை ஆங்கில வழியில் படித்துள்ளார். பின்னர் அவரது பெற்றோர் அவரை 3ஆம் வகுப்பிற்கு மேல் படிக்க வைக்கவில்லை. இருப்பினும் அவர் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதிலும் சரளமாக எழுதுவதிலும் புலமை பெற்றுள்ளார். இந்நிலையில் இவரது மகன்கள் மதுரையில் வசித்து வரும் நிலையில் தன் மகன்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்ற நோக்கத்துடன் தற்போது ஆங்காங்கே கோயில்களில் தங்கி கோயில்களுக்கு முன்பு கோலம் போட்டும் ஆங்கிலத்தில் சிந்திக்கக்கூடிய வார்த்தைகளை எழுதியும் யாசகம் பெற்று தனது பிழைப்பை நடத்தி வருகிறார். இவருக்கு குடும்ப அட்டை, ஆதார் கார்டு உள்ளிட்டவை இல்லாததால் அரசின் எந்த சலுகையும் கிடைக்காமல் உள்ள நிலையில் இந்த சலுகைகள் கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மூதாட்டி கோரிக்கை விடுத்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்தூர் ஒன்றியம் படப்பை ஊராட்சி ஆத்தனஞ்சேரி மாரியம்மன் கோயில் தெருவில் வசித்து வருபவர் தயாளன். இவர் பழைய வீடு பழுதான நிலையில் புதிதாக வீடு கட்டி வந்தார். இந்நிலையில் வீட்டின் வாசல் முன்பு தூங்கிக் கொண்டிருந்த இவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். தயாளனின் அண்ணன் மகன் பார்த்திபன் கொலை செய்ததாக கூறப்படுகின்றது.
இதுகுறித்து தகவல் அறிந்த மணிமங்கலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பிரேதத்தை கைப்பற்றி குரோம்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவிரி ஒழுங்காற்றுக்குழு மற்றும் ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் திருச்சி மாவட்ட குழு சார்பாக திருச்சி ரயில்வே ஜங்ஷன் எதிரில் உள்ள காதிகிராஃப் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர் சிவசூரியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பாசன வாய்க்கால்களும் கடைமடை வரை தண்ணீர் செல்லும் வகையில் கால்வாய்களை உடனடியாக தூர்வார வேண்டும், ஆண்டு கணக்கில் சிதிலமடைந்து கிடக்கும் பாசன குழுமிகள் மற்றும் பிரிவு வாய்க்கால்களின் கட்டமைப்பை சீர்படுத்த வேண்டும், வெயில் மற்றும் சூறை காற்றினால் பாதிக்கப்பட்ட வாழை விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கமிட்டனர். காவிரி பிரச்சனையை பொறுத்த மட்டிலும் தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் நீண்ட நாள் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது. இதில் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லி அதில் மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றத்துக்கு சென்று உச்சநீதிமன்றமும் தன்னுடைய இறுதி தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. அந்த தீர்ப்பில் தமிழகத்திற்கு படுபாதகமாக 117.25 தண்ணீரை விடுவதற்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தும் அந்த குறைந்தபட்ச தண்ணீரை கூட விட கர்நாடகம் மறுத்து வருகிறது. பற்றாக்குறை காலங்களில் கர்நாடகத்தில் இருப்புள்ள தண்ணீரை எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டுமென தெளிவாகவே உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் கூட கர்நாடக அரசு மறுத்து வருகின்றது. கடந்த ஆண்டு குறுவை சாகுபடி செய்த காலத்தில் தண்ணீர் இல்லாத காரணத்தால் தண்ணீர் விடவில்லை. எனவே மேட்டூர் அணைக்கும் தண்ணீர் வரவில்லை. தற்பொழுது மே மாதம் கடைசியிலும் ஜூன் முதலிலும் கேரளா கர்நாடக பகுதியில் ஓரளவு மழை பெய்து ஓரளவு தண்ணீரில் இருக்கும்போது கூட கர்நாடகத்திலும் தமிழகத்துக்கு குடிநீர் தேவைக்கு தண்ணீர் விட வேண்டும் என்று அதிகாரிகள் கேட்டபோது கர்நாடக அரசு மறுத்திருக்கின்றது. கடந்த ஜூன் 14ஆம் தேதி நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்றுக் குழுவில் இந்த கோரிக்கையை தமிழக அரசு அதிகாரிகள் வலியுறுத்திய பொழுது 2 மாநிலங்களுக்குள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து நியாயமாக ஓரளவுக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று சொல்ல வேண்டிய காவிரி ஒழுங்காற்றுக் குழு கர்நாடக அரசுக்கு ஆதரவாக தண்ணீர் விட முடியாது என சொல்லி தமிழகத்துக்கு பச்சை துரோகத்தை செய்திருக்கின்றது. இதனால்தான் தண்ணீர் விட மறுக்கும் கர்நாடக அரசையும் கர்நாடக அரசுக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கின்ற காவிரி ஒழுங்காற்றுக் குழுவையும் இரு மாநில பிரச்சனைகளை தீர்த்து வைக்காத ஒன்றிய அரசையும் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த பச்சில நாயக்கன்பட்டி நெடுஞ்சாலை ஓரத்தில் 50 ஆண்டுகளாக அப்பகுதி பொதுமக்கள் விநாயகர் கோயில் கட்டி வழிபட்டு வந்தனர். இந்நிலையில் சாலை விரிவாக்க பணிக்காக விநாயகர் கோயில் அகற்றப்பட்டது. பின்னர் சாலை விரிவாக்க பணி முடிவுற்ற நிலையில் மீதமுள்ள இடத்தில் விநாயகர் கோயில் கட்டுவதற்கு பொதுமக்கள் முடிவு செய்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த பார்த்தசாரதி என்பவர் காம்ப்ளெக்ஸ் கட்டுவதற்காக அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் பச்சில நாயக்கன்பட்டி 1வது வார்டு வடக்கு தெருவை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோட்டாட்சியர் அலுவலகம் வருகை தந்து கோட்டாட்சியரிடம் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தில் விநாயகர் கோயில் கட்ட அனுமதி வழங்குமாறு கோரிக்கை மனுவை அளித்தனர். கடந்த 50 ஆண்டு காலமாக விநாயகர் கோயில் நிறுவப்பட்டு வந்துள்ளது. அப்போது சாலை விரிவாக்க பணிக்காக நெடுஞ்சாலைத்துறை அக்கோயிலை அகற்றியது. நாங்கள் அகற்றிய போது எதிர்ப்பு தெரிவித்த போது அந்த அதிகாரிகள் இவ்வளவு தூரம் இடம் வராது, ரோடு வராது, இதனால் மீதி இடத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று வாக்குமூலம் அளித்தார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் அந்த இடிப்புக்கு சம்மதித்தோம். மீண்டும் பணி முடிந்தவுடன் அந்த கோயிலை நிறுவுவதற்கு தயாராகும் பொழுது கோயில் அருகில் இருக்கக்கூடிய தனியார் நபர் அவர்கள் காம்ப்ளெக்ஸ் வீடு விற்பனைக்காக அந்த கட்டடத்தை உருவாக்கியிருக்கிறார். அந்த நபர் இந்த கோயிலை இங்கே வைக்கக்கூடாது என்று எங்களை தடுத்துகிறார். தடுக்கும் பொழுது நாங்கள் ஆயக்குடி காவல் நிலையத்தை நாடினோம். காவல் நிலையம் எங்களுக்கு செவி சாய்க்கவில்லை. ஆகவே நாங்கள் இதுக்காக உயர்திரு கோட்டாட்சியர் அவர்களை சந்தித்து மனு அளித்திருக்கிறோம். எங்களுக்கு மீண்டும் அந்த விநாயகர் சிலையை நிறுவி 2000 குடும்பங்கள் ஒத்துமையாக வாழ எங்களுக்கு வழிவகை செய்யுமாறு கோட்டாட்சியர் அவர்களும் மனு அளித்திருக்கிறோம். கோட்டாட்சியர் அவர்களும் எங்களுக்கு அந்த இடத்தை சர்வே செய்து அங்குள்ள இடம் இருப்பதாக என்றால் உங்களுக்கு கோயில் நிறுவ நான் பணி மேற்கொள்கிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.
சென்னை கூட்ஸ் அசோசியேஷன் டெம்பிள் டிரஸ்ட் சார்பில் எழும்பூரில் உள்ள தனியார் அரங்கத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அகர்வால் வித்யாலயா பள்ளி முதல்வர் விஜயலட்சுமி மற்றும் அசோக் லைலாண்ட் பிரசிடென்ட், சுந்தரம் பைனான்ஸ் பிரசிடென்ட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கினர். இதேபோன்று கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் பாதிக்கப்பட்ட ஏழை மாணவ மாணவிகளை குழுவின் மூலம் தேர்ந்தெடுத்து பண உதவி வழங்கப்பட்டது. எல்லா வருஷமும் இது மாதிரி எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் கேஷுவல் எல்லாம் கொடுப்போம். நாங்கள் ஹையஸ்ட் மார்க் ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணுவாங்க, நல்லா படிச்சவங்க கொஞ்சம் வெளியே ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்து எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் பண்ணுவோம். எல்லா வருஷமும் நாங்கள் 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் 10 lakhs to 20 lakhs எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ணி எல்லாருக்கும் மோட்டிவேஷன் பண்ணி இன்னும் எஜுகேஷன் பின்னாடி விஞ்ஞானிகள் இல்லை எலக்ட்ரிஷியன் இது அதுன்னு சொல்லிட்டு எல்லா கம்ப்யூட்டர் எல்லாம் பண்றதுக்காக இது மோட்டிவேட் பண்ணி இது எல்லா வருஷமும் இது மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷமும் அதே மாதிரி more than 70-80 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் இது பண்ணிட்டு கிஃப்ட் கொடுத்து அதே மாதிரி காசை கொடுத்து மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய ப்ரோக்ராம் கண்டினியூ தான் இது. தேங்க்யூ. விருதுநகர் மாவட்டம் உத்தராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலையை அடிவார பகுதியான அத்திக்கோயில் பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இரவு நேரத்தில் ஒற்றை காட்டு யானை விளை நிலங்களுக்குள் அவ்வப்போது நுழைந்து மாமரங்களை சேதப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் பண்டாரம்பாறை அருகே உள்ள மாந்தோப்பிற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை மாங்காய்களை சாப்பிட்டுவிட்டு மாமரங்களை வேரோடு பிடுங்கியும் மரக்கிளைகளை ஒடித்தும் சேதப்படுத்தி வருகிறது. இதனால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே வனத்துறையினர் யானைகள் தோப்பிற்குள் வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.